சிந்து பைரவி அடுத்த வார எபிசோட பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்னேகா ரொம்பவே பொறுமையா இருந்து பார்த்துட்டாங்க. ஆனா, சிவாவ விட்டு சிந்து வந்து விலகுற மாரியே தெரியல. அதனால சிவா மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்னேகா வந்து கேஸ் குடுத்துட்டாங்க. இந்த மாரி சிவாவும் நானும் 3 வருஷமா லவ் பண்ணோம். அது அவங்க வீட்லயே தெரியும். எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாங்க. ஆனா, சிவாக்கு அண்ணனுக்கு மேரேஜ் ஆக போற நேரத்துல சிவா பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க அண்ணனுக்கு பார்த்த பொண்ண வந்து கடத்திட்டு போய் தாலி கட்டிட்டாரு. இதனால என் வாழ்க்கையும் பாதிச்சிருச்சு. சிந்துவோட வாழ்க்கையும் பாதிச்சிருச்சு. இதுக்கு நீங்க தான் வந்து கரெக்ட்டான சொல்யூஷனா வாங்கி குடுக்கணும்னு சொல்லிட்டு போய் கேஸ் குடுத்துட்டாங்க. இதனால ஜட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா, சிவாவ 20ஆம் தேதி கோர்ட்டுக்கு வரணும். இந்த கேஸ் சம்மந்தமா பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் சிவாவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு சைடு வந்து ஆறுமுகத்துக்கு வந்து இந்த மாதிரி சிறந்த விவசாயி அப்படிங்கிற இந்த பட்டமளிப்பு விழா வந்து நடந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து பைரவி வேணும்னே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆறுமுகம் பார்த்தீங்க அப்படின்னா, பேசும்போது இந்த வெற்றிக்கெல்லாம் என்னோட ஒய்ஃப் தான் காரணம். அவங்க கையால தான் நான் விருது வாங்கணும்னு நினச்சேன். அவங்க வர முடியாத காரணத்தினால எங்க அம்மா கையால வாங்குறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட பைரவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பைரவி வந்து என்னதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட சொன்னாலும் யாருக்கும் தெரியாம சேலைய தலையில போத்திட்டு ஃபங்ஷனுக்கு வந்து யாருக்கும் தெரியாம நிக்கிறாங்க. ஆறுமுகம் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு பைரவி ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா சிந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பைரவிய பார்த்துடுறாங்க. பைரவி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பைரவிய பார்த்துட்டு போறாங்க. ஆனா பைரவியும் சிந்துவை பார்த்துட்டு ஐயோ சிந்து பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.